நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, எவ்வளவு துரிதமாக மறுநாள் என்று எங்கள் நாட்கள் கடந்து வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதனால நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதற்கும் நம்பிக்கையோடு உம்முடைய வருகைக்காக காத்திருக்கும் எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிகழ்ச்சியை நீங்க தவறாம பார்த்துக்கிட்டு வர்றீங்களா? முக்கியமாக கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கின்ற நபருக்குள் இருக்க வேண்டிய குணங்கள் அல்லது அடையாளங்கள் என்று சிலவற்றை நாம் தியானித்து வருகிறோம். எனவே இந்த தொடர்கள் எல்லாமே கூட யூடியூப்ல இருக்கிறது. நீங்கள் சென்று மறுபடியும் பாருங்கள். ஒருவேளை மிஸ் ஆயிருந்தா டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்கின்ற ஒரு நபர், அந்த நபருக்குள்ளே இருக்கின்ற முதல் அடையாளம் ஜெபிக்கிற நபராயிருப்பார். ஜெபிப்பது அவசியம். இரண்டாவதாக, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கின்ற ஒருவன் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருப்பான், நம்பிக்கையுடையவனாக இருப்பான். மூன்றாவதாக, ஆண்டவருக்குள்ளே, அதாவது வளருகின்ற ஒருவன், முன்னேறிக் கொண்டிருக்கின்ற ஒருவன் ஆண்டவரோடு ஐக்கியத்திலே இருக்கின்றவன், வேதவசனத்தை தியானிக்கிறவனாயிருப்பான், தியானிக்கிறதற்கு நேரத்தை செலவழிப்பான். நான்காவதாக, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கின்ற ஒருவன் கீழ்ப்படிதலோடு கூட, தேவ பக்தியோடும் பயத்தோடும் கூட தன்னுடைய ரட்சிப்பை தொடர்ந்து காத்துக்கொண்டு தேவனிடத்தில் எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிதல் இருக்கிறவனாயிருப்பான். அதே போல ஐந்தாவதாக, ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்கின்ற நபர் எளிதாக பிறரை மன்னிக்கிறவனாயிருப்பான். மன்னிக்கிற குணம் நமக்குள் இல்லைன்னா ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் வளரவில்லை, நாம் இடறுகிறோம் என்பதுதான் அர்த்தம். அப்போ 7 பாயிண்ட் என்று பார்த்தோம். என்று 6வது பாயிண்ட், அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கின்ற ஒரு நபர் இஸ் a good giver, கொடுக்கிறவனாயிருப்பான். கொடுத்தல் என்பது ஒரு ஆவிக்குரியவனுக்குள் இருக்கின்ற அடையாளம். தானே வைத்துக் கொள்வது என்பது அல்லது கஞ்சப்பிசனாரித்தனம் செய்வது என்பதுதான் சாதாரண மனிதனுடைய சுபாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், வைத்துக் கொள்ளுவதை விட கொடுப்பதுதான் பெட்டர் என்று. பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். வாங்குகிறவருடைய கை கீழே இருக்கும், கொடுக்கிறவருடைய கை மேல இருக்கும். ஆண்டவரை உடையவர்கள் ஆண்டவரை போலவே தாராளமான அன்பை உடையவர்களாயிருப்பார்கள். அன்பு இல்லைன்னா கொடுக்கவே முடியாதுங்க. அன்பு என்பதே கொடுப்பதுதான். அன்பு என்பது தியாகம், சமர்ப்பணம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுகிற ஒருவன் தன் சுயநலத்தை குறித்து யோசிக்க மாட்டவே மாட்டான். பிறருடைய குறைகளை குறித்து யோசிப்பான். தன்னுடைய தேவைகளை மட்டுமல்லாது பிறருடைய தேவைகளுக்காக தானும் பிரயாசப்படுவான். தேவன் இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசித்து எதை கொடுத்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். யோவான் 3:16 தேவனுடைய அன்பு, 1 யோவான் 3:16 கிறிஸ்துவானவர் நம்மீது காண்பித்த அந்த அன்பு, அதை நாம் பார்க்கும்போது அவருடைய சாயலாய் அவருடைய வழியிலே நடக்கின்ற நாம் பலவீனத்தில் இருக்கிற பிற சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, இல்லாமல் இருப்பவர்களுக்கு, குறைகளோடு இருப்பவர்களுக்கு, தேவைகளில் இருப்பவருக்கு நமக்குள்ளவைகளிலிருந்து
கொஞ்சம் கொடுப்பது, தேவைப்பட்டால் எல்லாவற்றையும் கொடுப்பது என்பதை கற்றுக்கொள்ளும் போதுதான் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வளர முடியும். நாட்கள்ல எல்லோருமே எதை சம்பாதிக்கலாம், யார் நமக்கு ஏதாவது கொடுப்பார்கள், யாரிடமிருந்தாவது அபகரித்துக் கொள்ளலாமா என்கிறது போல் இருக்கிறார்களே தவிர பிறருடைய வேதனைகளை, பாடுகளை குறித்து யோசிக்கிறவர்களாக இருப்பதில்லை. சுயநலவாதிகள் எப்போதுமே சுயநீதியோடு, சுய பரிதாபத்தோடு இருப்பான் என்பதால் தன்னை பற்றி தான் எப்போதுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் சாயலிலே, கிறிஸ்து இயேசுவினுடைய மனதை உடையவர்கள் தேவனுடைய காரியங்களில், தேவனுடைய பிள்ளைகளின் காரியங்களில் கூட அக்கறையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்னாரே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு காலமும் தேவன் ஒருவருக்கு மறுக்கிறவர் அல்ல. அற்புதமாக தேவன் நாம் பிறருக்கு கொடுக்கிற போது நம்முடைய தேவைகளை தீர்க்கிறவராக அவர் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது அது ஊறிக்கொண்டே இருக்கும். கொடுக்கிறவன் என்றால் அவன் அன்பு பகிர்கிறவனாக இருப்பான். கவனிங்க, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கின்ற ஒருவன் அன்பை பகிர்கிறவனாக அன்பிலே முன்னேறிக்கொண்டே இருப்பான். அன்பில்லாத கிறிஸ்தவன் கிறிஸ்தவனே அல்ல. அதாவது ஏதோ கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்காக அல்ல. உண்மையான அன்போடு கொடுக்கிறவர்கள் சொல்லவே மாட்டாங்க. பவுலும் கூட சொல்லுவானே, தூதர் பேசுகிற பாஷையை நான் பேசினாலும், மலையை பெயர்க்கிற அளவுக்கு விசுவாசம் எனக்கு இருந்தாலும், எரிக்கப்படுவதற்கு என் சரீரம் ஒப்புக் கொடுக்கப்பட்டாலும், என் ஆஸ்தி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தாலும், ஒருவேளை அன்பு எனக்குள் இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக முன்னேறுகிற ஒருவன் அன்பினாலே நிரப்பப்பட்டு அன்போடு கூட அடுத்தவர்களை நேசிப்பான், பொறுத்துக் கொள்வான், சகித்துக் கொள்வான், கொடுப்பான். தேவனுக்குள் கொடுக்கிற விஷயத்துல, பிறருக்கு கொடுக்கிற விதத்துல, ஏழைகளுக்கு கொடுக்கிற விஷயத்துல, விதவைகளுக்கு கொடுக்கிற விஷயத்துல, தேசத்திற்கு வரி செலுத்துவதிலும் கூட நம்பிக்கையுள்ளவனாக இருப்பான். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கிறீர்களா என்பது நீங்கள் உங்கள் பண விஷயத்தில் நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறீர்களா இல்லையா என்பதன் அடிப்படையில் தான் தெரிந்து கொள்ள முடியும். உலகத்தினுடைய சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்பிக்கையற்றிருப்பா என்றால் பரலோகத்தின் விலையேற பெற்ற நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சத்திலே உண்மையாயிராவிட்டால் அதிகமா எப்படி கிடைக்கும்? எனவே நாம பணத்தை நேசிக்கிறவர்களாக இல்லாமல், ஏழை எளியோரை நேசிக்கிறவர்களாக, தேவையில் இருப்போரை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பின் அடிப்படையில் நமக்கு சம்பந்தப்பட்டவங்களாவே இல்லைன்னா கூட அவர்களின் தேவையை சந்திக்கிறவர்களா இருக்க வேண்டும். கொடுத்து வாங்குவதில் தாங்க அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு அநேருடைய வாழ்க்கையில பார்த்தா எல்லாம் ஒன்வே தான். எப்போ என்ன கொடுப்ப, என்ன கொடுப்ப, என்ன கொடுப்ப, எனக்கு என்ன கொடுப்பேங்கிறது தான். கெட்டு கெட்டு கெட் அண்ட் ஃபர்கெட், அவ்வளவுதான். நீ எனக்கு என்ன கொடுத்துட்டேன்பாங்க. ஈவன் பெற்றோரிடத்திலிருந்து கூட பிள்ளைகள் நம்ம கவனிச்சிருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் தாய் தகப்பன் இடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் எனக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்பாங்க. அப்படி இருக்காங்களே தவிர தாய் தந்தை என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேங்கிறத பத்தி யோசிக்காம, வயசான காலத்தில் இருக்கிற தாய் தந்தையை அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு விதத்தில் உனக்காக முதல் போட்டிருக்கிறாங்க தாய் தகப்பன்மார். நீங்க பெருசாகும் போது, தாய் தகப்பன் வயசான நிலைமைக்கு வந்து ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாத ஒரு சூழலுக்கு ஆளாகும் போது, நீங்க தான் உங்களுடைய தாய் தந்தையை நேசிப்பது, உங்கள் தேவையை சந்திப்பதெல்லாம் உன்னுடைய கடமை. உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் நீங்க தான் செய்யணும். நீங்க ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்ந்திருக்கிறோம், பக்திமான் எல்லாம் சொல்லிட்டு தாய் தந்தையின் இடத்துல கடினமாக இருப்பேன்னு சொன்னா உன்னுடைய பக்தி ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? எஸ், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு முறை ஜார்ஜ் முல்லர் என்கிற பக்தன் அவரிடத்தில் அநாதை ஆசிரமத்தை துவங்க என்று ஆண்டவர் சொன்னார். அநாதை ஆசிரமத்தை துவக்கினார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அடுத்த நாளைக்கான பொருட்கள் வாங்கறதுக்கு பணம் இல்லை. அநேகம் ஏறக்குறைய 500 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர் ரொம்ப பாரத்தோடு கூட, ஆண்டவரே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்று ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அவருடைய டேபிள் மேல, அதாவது தன் அறைக்குள் சென்று ஜெபித்து முடித்து வெளியே வந்தபோது அவருடைய டேபிள் மேல ஒரு கவர் இருந்தது. அந்த கவர்ல சில டாலர் மதிப்புள்ள ஒரு செக் இருந்துதான். ஹல்லேலூயா, என் தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவரை கொடுத்திருக்கிறேன் என்று தேவனை துதித்த போது ஒரு மெல்லிய சத்தத்தை அவர் கேட்டார். இது உனக்கு இல்ல, இது உனக்கு இல்ல முல்லர். உன்னை விட ஒரு மிகப்பெரிய தேவையில இன்னொரு தேவதாசன் இருக்கின்றார். இது அவருக்கு போய் கொடுத்துட்டு வா என்று ஆண்டவர் சொன்னாராம். ஐயோ, எனக்கே இவ்வளவு தேவைகள் இருக்குதே, அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டதை இன்னொருத்தருக்கு கொடுக்க சொல்றீங்களேன்னு எதிர்கேள்வி கேட்காமல் தேவன் சொன்னதை சொல்லுகிறபடி செய்வதற்கு கீழ்ப்படிய அந்த தேவ மனிதர் கற்றுக்கொண்டிருந்தார்.
உடனே எங்கோ தூரத்தில் இருக்கிற அந்த மனிதரிடத்திலே போய் இதோ தேவன் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று அதை கொடுத்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு, நான் வாரக்கணக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன், மிகப்பெரிய தேவையில் இருக்கிற தேவன் உங்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார், தேங்க்ஸ் என்று அவர் சொன்னபோது ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் மறுபக்கத்தில் ஐயோ என் பிள்ளைங்களுக்கான நாளைக்கு காரியம் என்ன இந்த பாரத்தோடு அவர் திரும்பி வந்தபோது இருட்டாயிடுச்சு. விடிஞ்ச உடனே பில் கட்டணும், பொருட்களை வாங்கணும், மறுபடியும் வந்து ஜெபிக்கிறதுக்காக, வேதத்தை வாசிக்கிறதுக்காக, வேதத்தை திறப்பதற்குள்ளாக இந்த டேபிள் மேல ஒரு பெரிய என்வெலப் ஒன்று இருந்தது. அங்கே யாரோ வந்து காணிக்கை கொடுத்து போயிருந்தார்கள். அதிலே ஆயிரக்கணக்கான $1000, அதாவது டபுள் அமௌண்ட் அதில் இருக்கிறதை கண்டு அவர் அவ்வளவாய் ஆண்டவரை துதித்தார். அதாவது முதல்ல இவருக்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அதை தேவன் சொன்னபடி இன்னொருவருக்கு கொடுத்து வந்து பார்த்தது போது அதை காட்டிலும் டபுளாக ஆண்டவர் கொடுத்தார். எவ்வளவோ சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு திருப்தியான ஸ்பெஷல் மீல்ஸ் கொடுத்தாராம். அப்படிதான் சில வேளையிலே தேவன் நம்மை பரிசோதித்து பார்ப்பார். நம்மிடம் இருப்பவைகளை கொடுக்கிறதற்கு நாம் முன் வருகிற போது தேவன் இன்னும் திருப்தியாய் நமக்கு கொடுப்பார். கை நீட்டி உயர்த்தப்பட்டோர் இருக்கிறார்கள், கையை குறுக்கி நஷ்டமடைந்தோரும் இருக்கிறார்கள். தேவன் நமக்கு ஏதாவது தர வேண்டும் என்றால் முதலாவது நாம் தருவதை கற்றுக்கொள்ள வேண்டும். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் என்னுடைய ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள், கொடுத்து என்னை சோதித்து பாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்த இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் நமக்கு கொடுக்க முடியாதுங்க. அன்பில்லாமல் நாம பகிர்ந்து தர முடியாது. கிறிஸ்துவின் அன்போடு கூட ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கின்ற ஒருவன் பணத்தை காட்டிலும் தேவனைத்தான் அதிகமாய் நேசிப்பான். பணத்தை காட்டிலும் தன்னுடைய பிறரிடத்திலே அதிக அன்போடு இருப்பார்கள். உன்னை நீ தாழ்த்திக் கொள்வது, உன்னை நீ தாழ்த்தி பிறரை நேசிப்பதை நீ பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருப்போம். அவர் அருளுகிற அதிகமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறவர்களாயும் இருப்போம். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம். எப்போ யார் எனக்கு என்ன கொடுப்பாங்க என்ற எண்ணத்தை விட என்னால் எவ்விதத்திலாவது பிறருக்கு உதவி செய்ய முடியுமா என்ற நோக்கம் உடையவர்களாக ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கின்ற நபர்கள் இருப்பார்கள். சபையிலே விசுவாசிகளுக்கு மத்தியில ஏழைகள் இருப்பார்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள், இல்லாமல் இருப்போர் இருப்பார்கள், திருப்தியாக இருப்போர் இருப்பார்கள். பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் தயார் செய்து சோசியல் மீடியா வாயிலாக, குறிப்பாக டிவி மீடியா மூலமாக டெலிகாஸ்ட் பண்ணுவது மிகுந்த செலவுடன் கூடிய காரியம். எங்களுக்கு இருக்கின்ற எங்களுடைய கஷ்டங்களை, அதாவது நாங்கள் கடினமாய் உழைத்து இந்த ஊழியத்திலே பயன்படுத்தப்படுகிற போது, தேவன் தந்தவைகளை தேவனுடைய காரியங்களுக்காக கொடுக்கிற போது தேவன் அற்புதமாக அவைகளை பெருகும்படியாக செய்வதனால்தான் ஊழியத்திலே தொடர முடிகின்றது. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20:33 பவுல் சொல்லுகிறான், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. சோ வேலை செய்யாமல் என்னங்க, இப்ப நாங்க தான் எடிட்டிங் பண்ணுகிறோம், ஷூட் பண்ணிக்கிறோம், ப்ராஜெக்ட் ரெடி பண்றோம். யாருக்காவது அதை கான்ட்ராக்ட் கொடுத்தா, யாருக்காவது இந்த வேலைகளை செய்யும்படி கொடுத்தா அதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கட்டாயமா போதாது. அந்த அளவுக்கு பணம் இதற்கு செலவழிக்க வேண்டி இருக்கிறது. அதனால எந்த அளவுக்கு நம்முடைய வேலைகளை நாமே தேவனுக்காக நாமளே, நானும் என்னுடைய சபையில் இருக்கிற இளம் பிராயத்தவர்களும் அர்ப்பணித்துக் கொண்டு, அநேக பிள்ளைகள் தங்களுடைய திறமைகள் எல்லாவற்றையும் பகலாக இந்த ஊழியத்திற்காக அர்ப்பணித்ததினால் தேவன் அற்புதமாக அநேக ஆத்துமாக்களை பலப்படுத்துவதற்கு தேவன் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அதன் மூலமாக தேவன் கேட்க அவசியமே இல்லாமல், கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல், கடன் வாங்காமலேயே இந்த ஊழியத்தை பல வருடங்களாக தொடர்வதற்கு உதவி செய்து வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கடனுக்குள்ள இருக்கீங்களா? எப்பொழுதும் கடன் கேட்கிற நிலைமையிலேயே இருந்துகிட்டு இருக்கா? யாராவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்போடையே கூட இருக்கீங்களா? அல்லது தேவன் எனக்கு எவ்வளவோ அருளியிருக்கிறார், அதிலே கொஞ்சத்தை நான் என்னை விட ஏழ்மை நிலையில் போருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாயிருக்கிறீர்களா?
ஏழைகளை நேசிக்கின்றவர்கள், ஏழைகளுக்கு மனதிறங்குகிறவர்கள், தேவனுக்கு கடன் கொடுக்கிறவர்கள். ஆமாங்க, நாம் எளியோருக்கு நாம் இருப்பதை அவர்களுக்கு பகிர்ந்து தரும்போது ஆக்சுவலா நாம் தேவனுக்கு கடன் கொடுக்கிறோம். இட் இஸ் டெபாசிட்டட் இன் த பேங்க் ஆஃப் ஹெவன். பரலோகத்தினுடைய பேங்க்ல உன்னுடைய தனம் எல்லாவற்றையும் பரலோகத்தில் பேங்க்ல நீ எழுதி போய் ஆண்டவர் கூட சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் வந்து இயேசுவினிடத்தில் நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்ற போது, உன்னிடம் உள்ளவைகள் எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்றார். நீ ஏழைகளுக்கு இங்கே கொடுப்பதனுடைய பிரதிபலன் பரலோகத்திலே உனக்கு கிடைக்கும், பரலோகத்திலே உனக்கு தேவையான கனம் அங்கே கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் அதை புரிஞ்சுக்காம முகத்தை சுருக்கிட்டு அவன் போயிட்டான். கொடுத்ததுனாலே தரித்திரரானவர்கள் இதுவரைக்கும் யாரும் இல்லைங்க. கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு நஷ்டம் அடைஞ்சவங்க, சிரமத்துக்கு ஆளானவங்கன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. தேவனுக்கு கொடுத்து பிச்சை எடுத்தவர்கள் இதுவரைக்கும் பிறக்கல, இனிமேலும் பிறக்க மாட்டாங்க, பிறக்கவும் முடியாது என்று ஒரு தேவதாசன் அடித்து சொன்னார். எனவே இன்றிலிருந்து நாம் கொடுக்கலாம். பணத்தை மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஆடைகளோ நம்முடைய ஆகாரமோ நம்மிடம் உள்ள எவைகளையோ பிறருக்கு அன்போடு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவையோ நமக்கு அருளியிருக்கிற தேவன், அவரை நாம் துதித்து நம்மிடம் உள்ளவைகளை ஆண்டவருடைய நாமத்திலே பிறருக்கு கொடுக்கிற போது, அந்த சிறுவன் தன் கையிலே இருந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே தந்தபோது அப்படியே பட்டினியை கிடக்கலங்க. அவன் அதை விட அதிகமாக சாப்பிட்டிருப்பான், பலரால் பாராட்டப்பட்டான். அவ்வளவு பேருடைய பசியை தீர்ப்பதற்காக தேவன் அந்த பாலனுடைய, அந்த சிறுவனுடைய கரங்களில் இருந்த அந்த சொற்பமான இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வாங்கி ஆசீர்வதித்தார். அதே போல கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும். ஆசீர்வதியுங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கின்றவன் தாராளமான இருதயம் உள்ளவனாய் இருப்பான், அன்புள்ளவனாக இருப்பான். கொடுக்கிற விஷயத்துல தயங்கவே மாட்டான். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக, கஞ்சப்பிசினாரிகளாக இல்லாமல், அவ்விசுவாசிகளாக இல்லாமல், ஜெபமற்றவர்களாய் இராமல், கீழ்ப்படியாதவர்களாய் இல்லாமல், உம்முடைய வார்த்தையை வாசித்து அதை உணர்ந்து கொள்ளாதவர்களாய், தியானிக்காதவர்களாய் இராதபடி, பிறரை மன்னிக்காத கடின இருதயத்தோடு உள்ளவர்களாய் இல்லாமல், ஆண்டவரே, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்கிறவர்கள், ஜெபத்திலே, நம்பிக்கை வைப்பதிலே, தியானிக்கிறதிலே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, கொடுக்கிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நடப்பிப்பார். தேவனுக்கு சித்தமானால் நாளை மீண்டும் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.